ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட் அப்டேட் டிஆர்பி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோட முழுமையாக பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்ஸை பொறுத்தவரையிலும் எப்படி வந்திருக்கு, எந்த மாவட்டங்கள் 38 மாவட்டத்திற்கும் வந்திருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நம்ம போடுற கவர்மெண்ட் ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஜாப் ஓரியன்டான நியூஸஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும், நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்திற்கும் 3200 வேக்கன்சி இருக்கிறதாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தான் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸுமே நம்ம கேட்டிருப்போம். ஸோ 3200 வேக்கன்சிக்கு 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு விஷயமே ஏன் டிலே ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எதனால் டிலே ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 லட்சம் பேர் அப்படிங்கும் போது நேர்காணலாக இருந்தாலும் சரி, இல்லை அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ கரெக்டாக ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் டைம். ஸோ அதனால் டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ரேஷன் கடை நேர்காணல் 2025 முடிவை சரிபார்ப்பதற்கான படிப்படியான வழிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் வெளியீட்டிற்கு பிறகு பட்டியலிடப்பட்ட புள்ளிகள் படித்து நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்தந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்லவும். உங்களோட வெப்சைட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் இது சென்னையாக இருக்குது அப்படின்னா அதோட அதிகாரப்பூர்வமான வலைத்தளம், ஸோ வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் தேர்வு பட்டியல் என்று படிக்கும் ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுங்கள். அதை தட்டவும், அதாவது அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வலைப்பக்கத்திற்கு திருப்பிவிடும். ஓகேங்களா? அப்பொழுது ஆவண சரிபார்ப்பு தகுதியான வேட்பாளர்களின் பட்டியல் என்ற விருப்பத்தை நீங்கள் காண்பீர்கள். அதை கிளிக் செய்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்ஸோட பிடிஎஃப் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃப்பில் உங்களோடது இருக்குது அப்படின்னாலும் டிஆர்பி அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் தென் தமிழ்நாடு ரேஷன் கடை ஆட்சேர்ப்பு 2025க்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் சமர்ப்பிக்கணும். ஓகேங்களா? சமர்ப்பித்த நகராக இருந்தாலும் சரி, அது தேர்வில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அடுத்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியே போதுமானது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ 3208 காலி பணியிடங்கள். அவற்றில் 2150 விற்பனையாளர்களுக்கும் 1130 பேர் பேக்கிங்க்கும் போடுற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இருந்தாலுமே 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கும் போது எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விற்பனையாளர் மற்றும் பேக்கர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். ஸோ இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3200 பீப்புள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது யாருக்கெல்லாம் இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ்க்கான பிடிஎஃப்பும் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ஃபர்தராக உங்களுக்கு குறுஞ்செய்திகள் மூலமாகவே வரும், இல்லை ஃபோன் கால்ஸ் மூலிமாவே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வர சொல்லுவாங்க. கண்டிப்பாக அடுத்தது பணி நியமனம் செய்கிறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கட் ஆஃப் வச்சு தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தது பணி நியமனத்துக்கான வேலை வாய்ப்பு
உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி.